ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யம்மியான ரெசிபி, புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பன்னீர் புலாவ். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். புலாவ் செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பன்னீரை மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் அப்படி க்யூபாக பன்னீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இப்போ சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிடலாம். கையை விட்டு பரட்டதை விட இப்படி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலும் பொடி பிடிச்சிக்கிடும். இப்போ நல்லா பரட்டி வச்சுட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகணும். ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இதையும் இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம 1 by 1 பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மறு சைடு மாற்றி இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போ இதை நான் தனியாக மாற்றி வச்சுக்கிடுதேன். அரிசியும் 15 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். குக்கர் எடுத்துருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சின்ன ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, இப்படி ஸ்பைசஸ் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். 2 நிமிஷம் வதங்கிட்டு இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இது இப்போ கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால பச்சை மிளகாய் நல்லா காரம் உள்ள மிளகாயில் நான் 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவு கேரட், ஃப்ரெஷ் பட்டாணி அதுவும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். கறி மசாலா பவுடர் அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மசாலா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் பரட்டி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி விட்டுக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி நான் அளந்து வச்சுருக்க தண்ணியும் உள்ள ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம சாப்பாடு நல்லாயிருக்கும். உப்பு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா 1 விசில், ஹை ஃப்ளேமில் வச்சா 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். அரிசியும் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது.
பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலை அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு புலாவை மாற்றிடலாம். இந்த புலாவ் கூட தக்காளி ஜாம் அல்லது தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ எம்மியான பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.